எபிரேயர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நாம் எவைகளை விட்டுவிடக் கூடாது என்கிற தலைப்பில் இந்த தியானத்தை செய்ய போகிறோம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, விட்டு விடாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அதாவது ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சபைக்கு, தனிநபர்களுக்கு என்று எவைகளை எல்லாம் வெளிப்படுத்தினாரோ அவைகளை எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அவைகளை நாங்கள் விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாளிலே வேதத்தை கூட, நாங்கள் வேத புத்தகத்தை கூட சிலர் சபைக்கு கொண்டு வருவதில்லை. காரணம், அது ஒரு சாதாரணமாய் அவர்களுக்கு மாறிவிட்டது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய வாயினால சொல்லப்பட்டு நாங்கள் கேட்டவைகளை ஒருபோதும் விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார். ஏன் இப்படி சொன்னார், ஏன் இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மனிதர்கள் அதை ஆராயவும் அதை தேடவும் வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதம் 119 சங்கீதக்காரன் கேட்கிறதை பார்க்கிறோம். வேதத்துக்குள்ளே அதிசயங்கள் இருக்கிறது, அதுக்குள்ள மறைபொருள்கள் இருக்கிறது. மனித அறிவுகளுக்குள்ளே அடங்காததும் எட்டாவதுமான அநேக விஷயங்கள் இருக்கிறது. அதை சங்கீதக்காரன் அதிசயம் என்று சொல்லுகிறார். அதை நீங்களும் நானும் காண வேண்டுமானால் அந்த வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை எங்களுடைய கண்களை திறந்தருள வேண்டும். பாருங்க, உதாரணத்துக்கு வேதாகமத்திலே ஆகார் ஆபிரகாமை விட்டு வெளியே வந்த போது, ஆபிரகாமால் அனுப்பி வைக்கப்பட்ட போது, பிள்ளை தண்ணீர் இல்லாமல் கொண்டு வந்த ஆபிரகாம் கொடுத்து அனுப்பின தண்ணீர் முடிந்து போன பிற்பாடு தண்ணீர் இல்லாமல் அந்த வனாந்தரத்திலே அந்த பிள்ளை அழுது கதறுவதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆகார், என் பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி அழுவதை பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் இருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ஊற்றை திறக்கிறார். அந்த ஊற்றை திறந்து கொடுக்கிறத பார்க்கிறோம். அந்த ஊற்று திறக்கப்பட்ட போது அந்த தண்ணீரை எடுத்து அவர்கள் குடித்தார்கள். அதே போல ஆகாருக்கு பக்கத்தில் இருந்த ஊற்றை ஆகாரால காண முடியல. அதே மாதிரி தான் இந்த உங்களுடைய கரங்கள் இருக்கிற வேதாகமும் உங்கள் கண்களால் வாசிக்கப்படுற வேதாகமுத்துக்குள்ளே தேவன் தன்னுடைய அதிசயங்களை மறைத்து வைத்திருக்கிறார். அவைகளை காணும்படி ஆகார் எப்படி அந்த தண்ணீர் ஊற்றை கண்டது காணும்படி அந்த கண்களை திறந்தது போல ஒவ்வொரு மனுஷனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கென்று தேவன் வேதத்திலே வைத்திருக்கிற அந்த அதிசயங்களை, ரகசியங்களை, மறைபொருள்களை, அந்த அற்புதங்களை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் மேலெழுந்த விதமாய் வாசிக்கிறது போலவே வேதாகமம் கடந்து செல்லும். அதாவது ஒரு புத்தகத்தை வாசிப்பது போல, ஒரு பத்திரிகையை வாசிப்பது போலவே எங்களுடைய வாசிப்பு காரியங்கள் இருக்குமே அன்றி மற்றும்படியாய் அது காணப்படாது. வேதம் ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமையாயும் அக்கினியாயும் இருப்பதாக இயேசு சொன்னார். என் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் அப்படி இருக்கும். அந்த ஆவியாய், வல்லமையாய், அக்கினியாய், ஜீவனாய் இருக்கிற வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அது ஒரு அதிசயமா இருக்கிறது. ஆகவே தேவனிடமிருந்து நாங்கள் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அதாவது பரலோகத்தில் இருந்து பேசுகிறவர் யாரென்றால் பிதாவாகிய தேவன்.
அவர் பேசுகிறதை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? ஆகவே நாங்கள் எதை விட்டுவிடக் கூடாது என்றால், தேவனிடமிருந்து கேட்டவைகளை விட்டு விலகக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அதாவது பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியில் பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்திலிருந்து பேசின தேவனுடைய சத்தங்கள் இந்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னார் என்பது எழுதப்பட்டிருக்கிறதுனால அந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசிகள் பேசும்போது அல்லது வேதாகமத்தை போதிக்கும் போது நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அதே போல பரலோகத்திலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே விட்டு விலகி போகக்கூடாது வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்டு மனுஷர்கள் விலக விரும்புவது எவ்வளவு ஆபத்தானது. ஆகவே இந்த உலகத்திலே அநேக மக்கள் இன்றைய நாளில் விரும்புகிற ஒரு காரியம், தங்களை படைச்ச தெய்வத்தை பார்க்க வேண்டும், அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும், அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவரோடு பழக வேண்டும், அவரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் அப்படி என்று சொல்லி அநேகர் ஆவலாய் வாஞ்சியாய் தாகமாய் இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனாலும் இன்றைய நாட்களில் தேவனை விட்டு விலகினால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும்? இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவர்களுடைய யாவற்றையும் உண்டாக்கின கர்த்தரவர் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய சத்தத்தை கேட்டும் அது வேண்டாம் எனக்கென்று விலகினால் அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று நீங்க வேதாகமத்திலே வாசித்திருப்பீர்கள். மோசே இருந்த நாட்களிலே தேவன் சீனாய் மலையிலே இறங்கி அந்த அக்கினியின் நடுவில் இருந்து இஸ்ரவேல் மக்களோடு பேசினார். தன்னை குறித்த பயம் அவர்களுக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக தேவன் அப்படியாய் பேசினார். அந்த சத்தத்தை கேட்கும் போது இஸ்ரவேல் மக்களுக்கு பயமும் ஒரு நடுக்கமும் பிடித்தது. இப்படிப்பட்ட தேவனா எங்களுடைய தேவன், அவருடைய சத்தமா இது? அவருக்கு எந்த உருவமும் இல்லாமல் இருந்தது அந்த இடத்திலே அவர்கள் பார்ப்பதற்கு. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்ட காரியம் என்னவென்றால், மோசே நீங்க போய் தேவனோடு பேசிக்கொள்ளுங்கள், தேவன் எங்களோடு பேசாதிருக்கட்டும் என்று சொன்னார்கள். அப்படியே மோசே அதற்கு ஆமென்று சொல்லி தேவனோடு மோசே பேசி தேவன் சொன்னவைகளை கேட்டுக்கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொன்னார். அவர்கள் ஓம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அதற்கு பிற்பாடு அந்த வசனத்தின்படி அவர்கள் வாழாமல் தேவன் சொன்னவைகளை கேட்டு அதன்படி நடக்காதபடி அதை விட்டு விலகி வனாந்தரத்திலே அவர்கள் 40 ஆண்டு பிரயாணத்திலே 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் மரித்து போனதை பார்க்கிறோம். அதுதான் பரலோகத்தில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை பூமியில் இருக்கிறவர்கள் கேட்டு விட்டு விலக கூடாது. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் சபை நடுவிலே பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சபை நடுவிலே பேசுகிற காரியத்தை கவனித்து பாருங்கள். மனம் திரும்புங்கள் என்பதை குறித்து அதிகமாய் பேசுகிறார். ஏன் மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. சபையை பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவிடம் மத்திய ஆயத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு பரிசுத்த ஆவியானவருடையது. ஆகவே சபைக்கு பிரதான கண்காணியாய், பிரதான பொறுப்பாளராய் பூமியிலே ஆவியானவர் தான் இருக்கிறார். ஆகவே இப்படி இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் சபையை ஆளுகை செய்கிறவராகவும் சபையை நடத்துகிறவராகவும் சகலத்தையும் பிதாவுடைய சித்தத்துக்கு நேராய் செய்து குமாரனுடைய சரீரமாகிய சபையை மகிமைப்படுத்துகிற ஆவியானவர். இந்த நாளிலே சபையிலே ஆவியானவருக்கே இடமில்லாத ஒரு நிலையை சபைகள் உருவாக்கி கொண்டு வருகிறது. ஆவியானவரை மெல்ல மெல்லமாக அவர்கள் தள்ளிவிடுவதை பார்க்கிறோம். ஆவியானவருடைய மனம் திரும்புதல் குறித்த ஆவியானவர் பேசுகிற காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் சபை மனிதர்கள் மாறுகிறதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வருவார் என்று சொன்னார். அவர் வந்து சகல
சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொன்னார். அவர் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று அவர் சொன்னார். அவர் கண்டித்து உலகத்தோடு ஐக்கியப்பட விரும்புகிற காரியங்கள், சபைக்குள்ளே உலக காரியங்களை கொண்டு வருவது, இவைகளை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து பேசுவார், கடிந்து கொள்ளுவார். தீர்க்க தரிசனம் மூலமாய் அவர் பேசக்கூடும், அல்லது போதனை மூலமாய் அவர் பேசக்கூடும், அல்லது தரிசனங்கள் சொப்பனங்கள் ஊடாய் எச்சரிக்க முடியும். இன்றைய நாள் அந்த மனம் திரும்புதல், அந்த கடிந்து கொள்ளுதல், அந்த எச்சரித்தல், அந்த ஆபத்து வர முதல் முன்கூட்டி தடுத்து நிறுத்தும்படி அவருடைய கடிந்து கொள்ளுதலை சபைகள் இன்றைய நாளில் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அதை விரும்பி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் பிசாசானவன் அவருடைய இருதயங்களை கொளுத்து போக பண்ணி, அவருடைய காதுகளை மந்தமாக்கி, அவருடைய வாய்களை கர்த்தருடைய காரியங்களை பேச முடியாதபடி ஊமையாக்கி வைத்திருக்கிறான் ஆவிக்குரிய பகுதியிலே. ஆதலால் வேதம் சொல்லுகிறபடி ஆவியானவர் பேசுகிறதை விட்டு விலகினால் எப்படி நீங்கள் தப்பித்துக் கொள்ளுவீர்கள் என்று வேதம் கேட்கிறது. கர்த்தர் பேசுகிறதை எந்த மனுஷனும் விட்டு விலக கூடாது. இந்த நாட்களிலே பல இடங்களிலே பல மொழி பேசுகிற சபைகளிலே நீங்கள் கவனித்து பாருங்கள். எதை முதலாவது அவர்கள் தள்ளி விடுகிறார்கள், அல்லது கழித்து விடுகிறார்கள், அல்லது வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஆவியானவர் பேசுவதை, பரிசுத்த ஆவியானவர் சபையில பேசுகிற வார்த்தைகள் மனிதனுடைய இருதயத்தை கலிகூற பண்ணுகிறதா இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவர்கள் செவி திணவுள்ளவர்களாகி தங்களுக்கு திரளான போதகர்களை சேர்த்துக் கொள்ள, அதாவது அவர்களுக்கு ஏற்றபடி போதிக்கிறவர்களும் அவர்கள் செய்கிற பிழைகளை சரியென்று சொல்லுகிறவர்களும் அப்படிப்பட்டவர்களை தேடுகிறார்கள். ஒரு முறை பாருங்கள், தீர்க்கதரிசி வருகிறார் தாவீது ராஜாவிடம். தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகிறேன் என்று. அப்பொழுது தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து சொல்லு, ஓம் உம்முடைய விருப்பத்தின்படி அதை செய்யும், அதை கட்டும் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார். உடனே அந்த நேரத்திலே ராஜா அதை எடுத்து செயல்படுத்த முடிந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டை போன போது, அந்த வீட்டில் அவர் தன்னுடைய இடத்துல ஆண்டவரோடு பேசின போது ஆண்டவர் சொன்னார், தாவீது ஆலயம் கட்டக்கூடாது, அவன் அநேக இரத்தங்களை சிந்தினவன், ஆதலால் அதை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் அந்த தீர்க்கதரிசியோ முதல் வந்து நீங்க கட்டலாம் என்று சொல்லிட்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு கட்டக்கூடாது. இந்த வார்த்தையை போய் ராஜாட்ட திருப்பி சொன்னா கொன்றுவாரு சில நேரங்கள்ல. ஆனாலும் அந்த தீர்க்கதரிசி தான் செய்தது தவறு, தான் சொன்னது தவறு என்று உணர்ந்து ஓடி வந்து ராஜாவிடம் சொல்லி விடுகிறார், நீங்க கட்ட வேண்டாம், நீங்க அநேக திரளான இரத்தத்தை சிந்தின ஒரு ராஜா, அதனால் நீங்க அல்ல, உங்களோட குமாரனை கொண்டு கட்டுவார் என்று சொல்லிட்டு அவர் தப்புகிறார். இன்றைய நாட்கள்ல கடிந்து கொள்ளுதல், மனம் திரும்புதல், எச்சரித்தல் என்கிற பகுதி சபைகளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு உபதேசமாய் இருக்கிறது. சபை கள்ள உபதேசங்களை வரவேற்கிறது. சபையானது தங்களுக்கு ஏற்ற தாலாட்டு பாட பண்ணி தூங்க பண்ணுகிறது போன்ற கள்ள உபதேசங்கள், எச்சரிப்பில்லாத உபதேசங்கள், பாவத்தை குறித்த கடிந்து கொள்ளுதல் இல்லாத உபதேசங்களை சபைகள் வரவேற்கிறது. ஆனால் தேவனோ அவைகளை எதிர்க்கிறார். ஆவியானவர் கடிந்து கொள்ள விரும்புகிறார். அவர் ஆறுதல் படுத்துகிறவர், அவர் தேற்றுகிறவர், சுமக்கிறவர், தப்பு வைக்கிறவர். அதே நேரம் பாவம் செய்யும் போது அவர் கடிந்து கொள்ளுகிறவராய், எச்சரிக்கிறவராய், மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறவராய், சபையை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவராய் ஆவியானவர் இருக்கிறார். ஆதலால் பரலோகத்தில் இருந்து பேசுகிற தேவன் குமாரன் இயேசு பூமியிலே சபைகளுக்காய் ஆவியானவர் தம்முடைய ஊழியக்காரிகளுக்குள் இருந்து பேசுகிற வார்த்தைகளை விட்டு விலகுவீர்களானால் எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று வேதம் கேட்கிறது. ஆதலால் தேவன் பேசுகிற வார்த்தைகளை ஒருபோதும் விட்டு விலகாதிருங்கள், காதை அடைத்துக் கொள்ளாதிருங்கள், அதுக்கு தூரமாகாதிருங்கள். தேவன் பேசும்போது அது மனுஷ சத்தம் என்று சொல்லாதிருங்கள். அன்று ஜனங்கள் இப்படித்தான் ஹெரோது பேசின போது சொன்னாங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, தெய்வ சத்தம் என்றார்கள். கொஞ்ச நாள் போக தேவதூதன் வந்து ஹெரோதை அடித்தான், அவன் புழுத்து செத்தான். இதுதான் ஜனங்கள் மனுஷ சத்தத்தை
தேவ சத்தமாக்கிடுவாங்க. ஆனா தேவ சத்தத்தை மனுஷ சத்தமாய் மாற்றுகிறவன் எவ்வளவு கொடியவனாய் இருக்க முடியும்? அப்ப தேவ சத்தத்தை மனுஷ சத்தமாய் மாற்ற முடியாது. மனுஷ சத்தத்தை வேணுமென்றா தேவ சத்தம் என்று நீங்க சொல்ல முடியும். அவை பரலோகத்திலிருந்து பேசுகிறவர் தேவன், அவருடைய குமாரன், அவருடைய ஆவியானவர். இந்த சத்தங்களுக்கு எந்த சபை காதை மூடிக்கொள்ளுகிறதோ, எந்த சபை அந்த சத்தம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்ளுகிறதோ, அந்த சபைக்கு ஐயோ. அந்த சபை நியாய தீர்ப்பிலே தப்பித்துக் கொள்ளுவது எப்படி? தேவ சத்தத்தை புறக்கணிக்கிறவர்கள், ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க விருப்பமில்லாதவர்கள், ஆவியானவருடைய சத்தத்தை புறக்கணிக்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்படும்? ஏனென்றால் பரலோகத்திலே ஆவியானவரும் பிதாவுடைய சிங்காசனத்தில் இருக்கிறார் அல்லவா? வேதம் என்ன சொல்லுகிறது? சிங்காசனத்திலே பிதா வீற்றிருக்கிறார். பிதாவும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடினதை நான் கண்டேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரிய தேவன் மூன்று பேரும் ஒரு சிங்காசனத்தில் இருக்கிறார்கள். அது ஒருவரை குறிக்கிறதை பார்க்கிறோம். இப்படியாய் வேதம் சொல்லுகிறது. இந்த தேவனுடைய சத்தத்தை இன்று பூமியில எத்தனை சபைகள் தள்ளிவிட்டது, எத்தனை ஊழியர்கள் தள்ளிவிட்டார்கள். இது எங்களுடைய சபைக்கு வேண்டாம். இதை நீங்க இந்த சபைக்கு நாங்க இப்படி கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாய் வழிநடத்தப்படுற ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் சில சபைக்கு போனா நீங்க இங்க எதுவும் பேசிடக்கூடாது, சும்மா 2 வசனத்தை சொல்லிட்டு போங்க என்று சொல்லுகிற அளவுக்கு ஊழியர்களுடைய இருதயங்களை சாத்தான் கொளுத்து போக பண்ணி கடினமாக்கிட்டான். இப்படிப்பட்ட ஊழியர்கள் மனம் திரும்ப வேண்டிய காலம், இப்படிப்பட்ட சபைகள் மனம் திரும்ப வேண்டிய காலம், இன்னும் ஒரு காலம் வருமென்று நீங்க எதிர்பார்த்திருக்க கூடாது. இதுவே அந்த நாட்கள், இதுவே அந்த காலம். ஆகவே இந்த காலத்திலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டியதாய் இருக்கிறதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆதலால் எதை நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்றால் தேவன் பேசுவதை, ஆவியானவர் பேசுவதை, இயேசு கிறிஸ்து பேசுவதை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. ஆகவே நீங்கள் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 10:25 வாசிக்க கேட்போம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இன்றைய நாட்களிலே இது ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. அதாவது சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடக் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவன் பேசுகிறதை விட்டுவிடக் கூடாது. அடுத்தது சபை கூடி வருவதை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. நாளில் சில ஊழியர்கள், சபைகளை நடத்துகிற ஊழியர்கள் தங்களுடைய விசுவாசிகளுக்கு போன் பண்ணி அல்லது காணும்போது நாளைக்கு ஆராதனை இருக்கு, வாங்க பாப்பம் பாஸ்டர், நாளைக்கு வேலை இருக்குது, அல்லது ஒரு திருமண வீடு இருக்குது, அல்லது ஒரு பர்த்டே வீடு இருக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். ஆனால் இப்படி சிலர் சொல்லுவார். இன்னும் சில பேர்கிட்ட நீங்கள் சர்ச்சுக்கு வாங்கல் என்று கேட்கும்போது, எங்களுடைய வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, எங்களுடைய வேலையிடத்தில் பிரச்சனையாக இருக்குது, மற்ற காரியங்களில் பிரச்சனையாக இருக்குது, இவைகள் ஆண்டவர் செய்தாரட்டும், அதற்கு பிற்பாடு நான் சபைக்கு வருவேன் என்று சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவாங்க, தேவனுக்கு சித்தம் என்று அவர் என்ன கூட்டிக் கொண்டு போவார் தானே சபைக்கண்டு. வேதம் என்ன சொல்லுகிறது? சபைக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போறது தேவ சித்தம் இல்லைண்டா சொல்லுகிறது. நீங்கள் அல்லவா சபைக்கு வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவன். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இந்த நாட்களில் மெய்ப்பர்களுடைய ஊழியம், மூப்பர்களுடைய ஊழியம், சபை விசுவாசிகளுடைய பிரதான ஊழியம் என்னவென்றால் அநேகர் சபைக்கு வராதவர்களாய் காணப்படுகிறார்கள். இவர்களை கண்டிங்கண்டா அவங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். காண முடியாவிட்டால் தொலைபேசி மூலமாவது அவங்களோடு கதைத்து அவங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். அப்ப சபை கூடி வருதல்ல விட்டு விடுகிறார்களுக்கு புத்தி சொல்ல வேண்டுமெண்டா சபை கூடி வருதல்ல விட்டு விடுகிறவங்க யாரு? புத்தி இல்லாதவர்கள். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். 10 கன்னிகைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதில் 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களும் 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்களும். இந்த புத்தி இல்லாத 5
5 கன்னிகளுக்கும் ஒப்பானவர்கள் தான் இந்த வேதாகமம் சொல்லுகிற சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவர்கள், புத்தியற்றவர்கள். ஏனென்றால் சபைக்கு வர்றதுக்கு பதிலாய் அவர்கள் சொல்லுகிற காரணங்களை கேள்விப்படுவீர்களானால் உங்களோட காதுகள் மேய்ப்பர்களிடம் போய் கேட்டு பாருங்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் சொல்லுகிற காரணங்களை விளக்கங்களை கேட்டு பாருங்கள். அவர்கள் வேலைக்கு போவதற்கு எந்த காரணமும் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் எந்த விழாக்கள் கொண்டாட்டங்களுக்கு போவதற்கும் எந்த காரணமும் அவர்கள் சொல்லுவதில்லை. ஆனால் அந்த சபைக்கு வருவதற்கு, ஜெபிக்க வருவதற்கு, உபவாசத்துக்கு வருவதற்குத்தான் அவர்கள் காரணத்துக்கு மேல் காரணமாய் சொல்லுவார்கள். ஆகவே நீங்க நிச்சயமாய் தெரிந்து கொள்ளுங்க. இந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன், அதை கவனித்து பாருங்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கூடாது. சிலர் சபை கூடி வருதலை விட்டுட்டாங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா புத்தி இல்லாதவர்கள். அவர் சபை கூடி வருதல்ல சபைக்கு வருகிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க புத்தி உள்ள கன்னிகளுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். அடுத்து வேதம் சொல்லுகிறது, நாளானது சமயத்து வருகிறது. இது எந்த நாளை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் நாளைக்கு வருகையை. சமயத்து வருவதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு புத்தியற்றவர்கள். அவங்க சொல்லுகிற எந்த காரணமும் பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது, தேவன் அங்கீகரிக்க போறதில்லை. அவர்களுடைய பார்வையில் அவர்கள் சொல்லுவது சத்தியமும் நித்தியமும் நீதியுமாய் அவர்களுக்கு தான் இருக்கும், தேவனுக்கு அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அல்ல. இப்படி இந்த புத்தி இல்லாத இவர்களை கண்டால் அவங்களுக்கு புத்தி சொல்லுங்கள். புத்தி இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்றாலும் புத்தி இல்லாத ஆளா? அப்படி கிடையாது. புத்தியை சொல்லி 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 அவங்களுக்கு உணர்த்தி பாருங்க. அவருடைய உணர்வு இல்லாத இருதயம் இருளடைந்திருக்கிறது. அந்த இருதயத்தை உணர்வுள்ளதாக்கும்படி ஜெபம் பண்ணுங்கள். ஆவியானவர் அதை சீர்படுத்தி தரும்படி அவர்களுக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவர்கள் தேவனோடு இருப்பதாகவும் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாயும் தங்களை சொல்லிக் கொள்வார்கள். தேவனோடு கூட நடக்கிறவர்களாகவும் கர்த்தர் ராத்திரி தங்களோடு பேசினதாகவும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். முதலாவது தேவன் அவர்களோடு பேசுவதற்ற என்ன பேசுவார்? சபைக்கு போ, ஆராதனையில கலந்து கொள்ளு என்று சொல்ல. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை ஆராதிக்க விடவில்லை. அதே போல இவர்களை ஒரு பார்வோனுடைய ஆவி ஆராதனை செய்ய விடாமல், சபைக்கு போக விடாமல் தடுக்கிற பெரிய பிசாசுகள் இவங்களை வழிமறித்திருக்கிறது. இன்றைய நாட்களில் பல ஊழியர்கள் கூட சபைக்கு போக விரும்புவதில்லை. இன்றைய நாளில் விசுவாசிகள் கூட சபைக்கு போக விரும்புவதில்லை. பல விதமானவர்களுக்கு சபைக்கு போவது அவர்களுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியமாய் மாறிவிட்டது. நீங்க தூரத்துக்கு போக வேண்டியதல்ல. உங்களுக்கு அருகில் இருக்கிற சபைக்கு ஒரு 2 மணித்தியால 3 மணித்தியால அந்த ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாத உங்களுக்கு பரலோகத்தில் நீங்க நித்தியமாய் வாழ்வதற்கு தேவன் உங்களுக்கு மனுஷர்களால் கைகளால் கட்டப்படாத வீடுகளை உங்களுக்கு உருவாக்கி தருவார் என்று நீங்க நினைக்கிறீர்களோ, தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார் என்று நீங்க நினைக்கிறீர்களோ, மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது போல சாத்தான் உங்களுடைய புத்தியை மழுங்கடித்து விட்டான். உங்களுடைய செவிகளை கேட்க முடியாதபடி அந்த செவிகளை அடைத்து விட்டான். உணர முடியாதபடி உங்களுடைய இருதயங்களை இருளாக்கி விட்டான். ஆதலால் இன்றைய நாளில் சபை கூடி வருதலை விட்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ மனம் திரும்ப வேண்டிய ஒரு நேரம். நீ சபை கூடி வருதலை விட்டு நீ இருப்பாயானால் நீ கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் புத்தி உள்ள ஸ்திரீகள் போவார்கள், புத்தி உள்ள கன்னிகள் போவார்கள், புத்தி உள்ள புருஷர்கள் போவார்கள். நீ புத்தி இல்லாமல் இருக்கிறபடியினால தான் நீ சபைக்கு வராமல் இருக்கிறா. அதனால் நீ வர முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. வருகையிலே அந்த நாள் சமீபமாகும் போது உனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து சபைக்கு வாண்டு ஊழியர்களோ ஊழியக்காரிகளோ சபையார் சொல்லுகிறதை நீ தட்டி கழித்து சபையை குறித்து தேவையில்லாமல் குற்றம் பேசிக்கொண்டு எத்தனை நாட்களுக்கு நீ வாழ்ந்து முடிக்க போகிறாய்? தேவன் இதோ வருகிறார், சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் வருவார். அந்நாளிலே நீ எங்கே இருப்பாய், எங்கே போவாய்? யோசித்து பார். இது ஒரு தருணம். உலகம் அழிவுக்குள்ளாய் போய்கொண்டிருக்கிறது. மரண ஓலத்தின் மரண வாசனைக்குள்ளாலே உலகம் கடந்து சொல்லுகிறது. இந்த பொல்லாத உலகத்தில் அவருடைய கிருபை உங்களை காக்கிறது அல்லவா? அதை தங்கள் மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்படி நீங்கள் செய்யாதபடி நீங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள். ஆகவே வருகையிலே சபை வருகை என்பது ஆவியானவர் சபை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவிடம்
மத்திய ஆகாயத்தில் ஒப்படைப்பதாகும். ஆகவே நீங்க சபைக்கு வராவிட்டால் உங்களை வீட்டை வந்து கூட்டிக் கொண்டு போவாரோ? இல்லையே. ஆகவே சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருக்க வேண்டும். அடுத்ததாக 1 நாளாகமம் 28:9 வாசிக்க கேட்போம். என் குமாரனாத்மிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். சாலமோனை குறித்து சொல்லப்படுகிற காரியத்தை கவனித்து பாருங்கள். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். தேடுதல் என்பது இயேசு சொன்னார், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று. எதை தேட சொன்னார்? உலகத்தில் இருக்கிற பொருள்கள், பொக்கிஷங்களை தேட சொல்லவில்லை. அவர் சொன்னது உங்களை படைத்த உங்கள் தேவனை தேடுங்கள் என்று. இயேசு தன்னை ஜெபத்திலே தேடும்படி சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் மூன்றாவதாய் எதை விட்டுவிடக் கூடாது என்றால் ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது. ஜெபத்திலே எங்களுடைய அநேக தேவைகளை குறித்து நாங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அவைகளுக்கு மேலாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இயேசுவை, அவருடைய முகத்தை ஜெபத்தில் தேட வேண்டும். தானியேல் சொல்லுகிறார், ஜெபத்தினாலே கர்த்தருடைய முகத்தை நான் தேடுகிறேன் என்று. அப்படியாய் நீங்கள் ஜெபத்தை விட்டுவிடாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல நீங்களும் இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நீங்க ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் ஆண்டவரை தேட வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்க வேண்டும். இப்படியாய் நீங்க ஜெபத்தை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். இப்படியாய் வேதம் தெளிவாய் உங்களுக்கு சொல்லுகிறதை கவனித்து அதன்படி தேவனை விட்டுவிடாமல் இடைவிடாமல் தேடுங்கள். ஒரு நாள் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அவருடைய அன்பு நிறைந்த முகத்தை நீங்கள் காண்பீர்கள். 1000 10,000 பேர்களில் சிறந்தவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் உங்களுக்கு தென்படும். எபிரேயர் 10:35 வாசிக்க கேட்போம். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். அடுத்தது, இந்த தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது நாங்கள் தேவன் சொல்றதை பேசுறதை விட்டுவிடக்கூடாது. 2வது சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. 3வது ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. 4வது தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. 1 யோவானிலே நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் வெளிப்படும் போது அவருக்கு முன்பாய் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தைரியமாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே நீங்கள் அவரை தரிசிக்க வேண்டுமென்றால் நீங்க தைரியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தைரியம் எதனால வருமென்றால் அதுக்கு ஒரு காரியம், கர்த்தர்ல நீங்க நிலைத்திருந்தா நீங்க தைரியமா இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களைத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளுவார். ஆதலால் இந்த தைரியம் உங்களோட வாழ்க்கையில மிகுந்த பலனுக்கு ஏதுவானது. இந்த தைரியத்தை எப்பொழுதும் கிறிஸ்துவ வாழ்க்கையில விட்டுவிடக் கூடாது. பல காரியங்கள் நடக்கும், பல சூழ்நிலைகள் மாறும், பல பிரச்சனைகள் வரும் போகும். ஆனாலும் நீங்க எப்பொழுதும் சிங்கத்தை போல் தைரியமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க தைரியத்தை விட்டுவிடக் கூடாது. 4வது காரியம், தைரியமா இருக்கணும், தைரியத்தை விட்டுவிடக் கூடாது. 5வது ஒன்றை கவனித்து பார்ப்போம். நீதிமொழிகள் 4:13. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். தேவனுடைய புத்திமதிகள், ஆலோசனைகள், அவைகளை நீ விட்டுவிட கூடாது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய புத்திமதிகளை நீங்க விடக்கூடாது. அதை விட்டு விடாம வேதம் என்ன சொல்லுகிறது? புத்திமதியை உறுதியா நீங்க பற்றி கொள்ளுங்கள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஆகவே விட்டுவிடக்கூடாத இன்னும் ஒரு காரியம்,
புத்திமதி, கர்த்தருடைய புத்திமதி, ஊழியர்கள் சொல்லுகிற புத்திமதி, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற புத்திமதி, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற புத்திமதி, பிதா சொல்லுகிற இந்த புத்திமதிகளை நீங்க விடுவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் பரிதாபத்துக்குரியவர்களாய் மாறிவிடுவீங்க. அடுத்தது, புத்திமதிகளை விட்டுவிடக்கூடாது. மத்தேயு 28:23 வாசிக்க கேட்போம். மாயக்காரராகிய வேதபாரகரே, கரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒப்தலாமினும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தின் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இயேசு கிறிஸ்து மாயக்காரராகிய வேதபாரகர் பரிசேயரை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிடக்கூடாது. நீதியாய் நீங்க வாழணும், நீதி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, இரக்கம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் இரக்கம் செய்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது? நியாய தீர்ப்புக்கு முன்பாய் இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நியாய தீர்ப்பு என்கிற ஒரு தீர்ப்பை கொண்டு வரும்போது எந்த ஒரு மனிதன் பூமியிலே பிறருக்கு அதிக இரக்கம் செய்தானோ அந்த மனிதனுடைய இரக்கம் அந்த மனிதனுக்கு வர இருக்கிற நியாய தீர்ப்பை தடுத்து நிறுத்தி மேன்மை பாராட்டி அந்த மனுஷனுக்கு நியாய தீர்ப்பில் இரக்கத்தை கட்டளையிட பண்ணுமாம். இரக்கத்தையும் நீங்க செய்ய வேண்டும். அடுத்தது விசுவாசம். விசுவாசத்தை நீங்க ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. எப்பொழுதும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டது. அப்ப நீதியை நீங்க தேட வேண்டும். நீதியை தேடுவது என்பது நீதியாய் நீங்க வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவை நீதி, இரக்கம், விசுவாசம், இந்த மூன்றையும் நீங்க விட்டு விடாம உங்களோட ஜீவியத்துல பற்றி கொள்ள வேண்டும். 2 நாளாகமம் 12:1 வாசிக்க கேட்போம். ரெஹோபெயாம் ராஜ்யத்தை கிடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனுடைய இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். இப்ப ரெகோபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோட இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். அவை எதை விடக்கூடாது? தேவனுடைய நியாய பிரமாணங்களை விட்டுவிடக்கூடாது. அதாவது அந்த நாட்களிலே ஆண்டவர் ரெகோபெயாமை அழைத்து அவனுக்கு ராஜ்ய பாரத்தை சாலமோனிடமிருந்து பறித்து கொடுத்ததை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே அவன் ஒரு சாதாரண மனுஷனாய் இருந்தாலும் அவனை தேவன் அழைத்து இஸ்ரவேலுடைய கோத்திரங்களிலே பிரித்து அநேகத்தை அவருக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். அவர் தன்னுடைய ராஜ்யத்துல பலப்பட்டு தன்னையும் பலப்படுத்தி, ராஜ்யத்தையும் திடப்படுத்தி தன்னையும் பலப்படுத்தி கொண்டார். இனி எனக்கு எதுவும் தேவையில்லை ஆண்டவரிடம், என்னிடம் எல்லாம் இருக்கிறது என்கிற ஒரு நிலையை ரெகோபெயாம் அடைந்ததை பார்க்கிறோம். அதன் பிற்பாடு அவனும், அதாவது ரெகோபெயாம் என்கிற ராஜாவும் அவனோட இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை, கர்த்தர் என்னென்னலாம் செய்யக்கூடாது, என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அவைகளெல்லாம் தூக்கி எறிந்து விட்டார்கள், விட்டு விட்டார்கள். ஆதலால் தேவன் சொல்லுகிற கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்களை நீங்க, அது நியாய பிரமாணம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த ஒரு காரியம். அவை இந்நாட்களிலே வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு சொன்னார், முதலாவது உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். இரண்டாவது, நீங்கள் உங்கள் அன்பு கூறுவது போல பிறரிலும் அன்பு கூறுங்கள். இவைகளுக்குள்ளே நியாய பிரமாணமும் சகலதும் அடங்குகிறது என்று இயேசு சொன்ன கற்பனைகள் எல்லாம் இதுக்குள்ள அடங்கிறது. அவை இந்த கற்பனைகளை, இந்த நியாய பிரமாணம் என்று சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு காரியத்தை புதிய ஏற்பாட்டில இயேசு கிறிஸ்து 2ஆக மாற்றுகிறார். இந்த காரியத்தின்படி இந்த 2 பிரமாணங்களையும் நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொள்ளும்படி செய்து கொண்டு அதை விட்டு விடக்கூடாது. அதாவது இந்த நாட்களில் சபைகளில் பார்த்தீங்கன்னா சில பேர் வருவாங்க, அவங்களுக்கு மரண படுக்கைக்குரிய ஒரு வியாதியினால மருத்துவர் கைவிடப்பட்டிருப்பாங்க. அவங்க சபைக்கு வந்தோடனே
ஜெபம் பண்ணோன்னா ஆண்டவர் அவங்களுடைய வியாதியை சுகமாக்கி அவங்களுக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்துருவாங்க. கொடுத்து நல்லா சுகப்பட்டு பலன் அடைந்த உடனே நல்லா பலப்படுத்தியாச்சு. இனி டாக்டர் சொல்றார், உங்களுக்கு அந்த வியாதியின் அடையாளமே இல்லை, என்ன ஆயிட்டு கேட்கும்போது, நான் இப்படி இயேசு கிறிஸ்துவிடம் போனேன், அவர் என்னை சுகமாக்கினார் என்று சாட்சி கொடுப்பார்கள். அதுதான் அவருடைய கடைசி நாள். அதன் பிற்பாடு சபைக்கு வரமாட்டார்கள். அவர்கள் வேலைக்கு போக வேண்டும் என்பார்கள், உழைக்க வேண்டும் என்பார்கள், வீடு வாங்க வேண்டும் என்பார்கள், வீடு கட்ட வேண்டும் என்பார்கள், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பார்கள். இப்படி ஏகப்பட்ட காரியங்களை அவர்கள் சொல்லிவிட்டு அப்படியே ஒதுங்கி விடுகிறதை பார்க்கிறோம். காரணம் என்னென்று கேட்டால், அவர்கள் தங்களை பலப்படுத்தி கொண்ட பிற்பாடு தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, சபை தேவையில்லை, ஆண்டவர் தேவையில்லை என்று அவர்கள் ஓடி போகிறார்கள். இப்படித்தான் இந்த ரெகோபியாம் என்கிற மனிதனும் பின்மாற்றக்காரனாய் மாறினான். ஆதலால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிற அருமையான தேவனுடைய மகனே, மகளே, ஒரு காலத்திலே தேவனை அறிந்தாய், அவர் உன்னை சுகமாக்கினார். அவர் நீ பண நெருக்கடியில தப்ப முடியாம தற்கொலை செய்து கொள்ளலாமோ என்று சொல்லி நீ பரிதவித்த நேரத்தில் அவர் உன்னை விடுதலையாக்கி உன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி உன்னை ஆசீர்வதித்தார். அந்நாட்களிலே பல விதமான நெருக்கடிகளிலே பிரச்சனைகளை சிக்கி தவித்த உன்னை நண்பர்களால் கைவிடப்பட்டு உறவினர்களால் தூக்கி எறியப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை இயேசு மீட்டெடுத்து உன்னை ஆசீர்வதித்து பலப்படுத்தினாரே. வேலை இல்லாமல், விசா இல்லாமல், தங்குவதற்கு இடமில்லாமல் இருந்த உனக்கு கர்த்தர் வீடு கொடுத்து, வேலை கொடுத்து, விசா கொடுத்து, எல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்த பிற்பாடு, நீ உன்னை பலப்படுத்தி கொண்ட பிற்பாடு, உன் குடும்பத்தை பலப்படுத்தி நிலைநிறுத்தின பிற்பாடு, இனி எதுவும் தேவையில்லை என்ற தீர்மானம் உனக்குள்ள வந்ததுனாலே சபையை விட்டு விட்டாய், ஆராதனை விட்டாய், கர்த்தரை விட்டாய் அல்லவா? இதோ நீ விரும்புகிற போக்கில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் விட்டு விட்டார்கள், எதை விட்டுவிடக் கூடாதோ அதை விட்டு விட்டார்கள். ஆதலால் அவர்கள் நியாய தீர்ப்பை சந்தித்தார்கள். அவர்கள் வேதனையும் வலியுமாய் தங்களுடைய நாட்களை முடித்தார்கள், நித்திய ஜீவனை இழந்தார்கள், பாதாளத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டதை பார்க்கிறோம். அதே போல நீங்களும் இன்றைய நாளில் ஒரு காலத்தில் ஆண்டவர் அறிந்து நன்மையை பெற்று ஆண்டவரை விட்டு உங்களை பலப்படுத்தி கொண்ட பிற்பாடு பின்னிட்டு போயினவர்களாய் இருப்பீர்களானால் இன்றைய நாளில் மனம் திரும்புங்கள். மீண்டும் கர்த்தரிடம் உங்களுடைய இருதயத்தை கொடுங்கள். கர்த்தருக்குள்ளே வாருங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் ஒரு தருணத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். காலம் கொடியதாக இருக்கிறதுனால் உங்களை நேசித்து உங்களை வரவேற்கிறார் ஆண்டவர். நீங்க அவருடைய அன்புக்குள்ளே வாருங்கள், அவருடைய இரக்கத்துக்குள்ளே வாருங்கள், அவருடைய செட்டைகளின் மறைவில் வந்து அடைக்கலம் புகுங்கள். இன்னும் நீங்கள் இப்படியே தொடர்ந்து ஓடினால் இனி என்ன சம்பவிக்கும் என்று யார் உங்களுக்கு சொல்லக்கூடும்? அதனால் இனி என்ன சம்பவிக்கும் என்று இன்று சொல்லப்படுகிறது. அதையும் நீங்க கேட்காமல் இவைகளையும் விட்டு விடுவீர்களானால் நீங்கள் என்ன செய்யக்கூடும்? உங்களுடைய எதிர்காலம் என்னாகும் என்பதை நினைத்து உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளைகள், உங்களோட குடும்பம், உங்களுடைய நண்பர்கள், பெற்ற உறவு எல்லாருடைய எதிர்காலத்தையும் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். உங்களால் அது கூடும். ஏனென்றால் நீங்கள் ஆதியில் பெற்ற அந்த நன்மையை, உங்களுக்கு அந்த நன்மை செய்த அந்த தேவனை இன்றைய நாளில் மீண்டும் மனம் திரும்பி அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். எஸ்ரா 9:10. இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் இனி என்ன சொல்லுவோம்? தேவரின் உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம். எஸ்ரா சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். தேவன் நாங்கள் இனி ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவோம் என்றா, ஆண்டவர் தந்த கற்பனைகளை, அதாவது தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் சபைக்கு பேசின வார்த்தைகளை ஜனங்கள் என்ன செய்து விட்டாங்க? அது அவருக்கு தான், எனக்கு இல்லை, அது ஏதோ சும்மா சொல்றாங்க, இதையெல்லாம் தூக்கி பொருட்படுத்தாதீங்க, எல்லாம் விட்டு விடுங்கோ என்று சொல்லுகிறது போல இந்த நாட்கள்ல, அந்த நாட்களையும் ஒரு கூட்டம் இருந்தது. அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவரீர் உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம்.
என்று சொல்லி எஸ்ரா பாவ அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். என்னோட கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள், தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லுகிற வார்த்தைகளை அவர்கள் இப்படித்தான் அன்று விட்டுவிட்டது போல கற்பித்த என்ற வார்த்தை வருகிறது. கர்த்தர் படிப்பிக்கிறார், போதிக்கிறார். அந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு அப்படி சொல்லுகிற வார்த்தைகளை அற்பமாய் எண்ணி அதை பரியாசம் பண்ணி அந்நாட்களிலே அவர்கள் விட்டு விட்டார்களாம். ஆதலால் கர்த்தரும் அவர்களை விட்டுவிட்டார். அவர்களை அந்நிய தேசங்களுக்குள்ளே சிதறண்டு போனார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாய் வேதனையும் வியாகுலமும் மரண ஓலவுமாய் அவருடைய இஸ்ரவேல் மக்களுடைய நாட்கள் அந்நாட்களிலே இருந்தது. இந்நாட்களிலே இப்படித்தான் சபைகளிலே செய்கிறார்கள். ஆவியானவர் என்றால் அவர்கள் ஒரு பக்கம் வைக்கிறார்கள், வேண்டாம் என்று. இரண்டாவது தீர்க்கதரிசனம் அதை விட அதை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். ஏனென்றால் தங்களுடைய இருதயத்துக்குள்ளே அவைகளை உள்வாங்கவும் அவைகளை ஏற்றுக்கொண்டு தங்களை சரிப்படுத்தவும் அவர்களால் விருப்பமில்லை. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர்கள் பாபிலோனில் அந்நிய தேசங்களில் சிதறடிக்கப்பட்டது நிமித்தம் பட்ட துன்பத்தின் நிமித்தம் எஸ்ரா என்கிற வேதபாரகனாகிய இந்த மனுஷன் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு எங்களுடைய பிதாக்களுக்கு, எங்களுடைய தலைமுறையினருக்கு, மூத்தவர்களுக்கு நீங்கள் சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம், அதில் நீங்கள் கற்பித்த கற்பனைகள் எல்லாம், இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, இதெல்லாம் விட்டுவிடக்கூடாதண்டு நீங்கள் சொன்னதையெல்லாம் நாங்கள் விட்டு விட்டோம் ஆண்டவரே, எங்களை மன்னிங்க, எங்களுக்கு இறங்குங்க என்று அவர்கள் கதறி மீண்டும் இரக்கத்தையும் கிருபையும் தேவனிடம் பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். அதே போல தேவன் கற்பித்த வார்த்தைகளை நம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த வசனங்களை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிறவர்களே, நீங்கள் அவைகளை பரியாசம் பண்ணி அற்பமாய் எண்ணி நீங்களும் விட்டுவிட்டதா இருந்தால் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை எப்படியாய் மோசமாய் போனது போல இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையும் அப்படி மோசமான பாதிக்கப்பட்ட வேதனை உள்ள கண்ணீர் உள்ள ஒரு நிலையில் இருக்கலாம். இப்பொழுதும் தாமதமில்லை. நீங்க தேவனை நோக்கி கெஞ்சி மன்றாடி மனம் திரும்பி நீங்க அப்படியாய் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் கற்பிக்கப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் விட்டுவிட்டோம், எங்களை மன்னியும் என்று சொல்லி எஸ்ரா கேட்கிறது போல நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயம் சகாயம் செய்யும் தேவனுடைய கிருபை உங்களை நிச்சயமாய் தாங்கி உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள தேவன் நல்லவராய் வல்லவராய் இரக்கமுள்ளவராய் என்றும் இருக்கிறார். நீதிமொழிகள் 27:10 வாசிக்க கேட்போம். உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதே. உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது உங்க அப்பாட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேரையும் விட்டு விடாதீங்க. ஆபத்து காலத்துல உங்களுடைய சொந்த சகோதரன் அல்லது சொந்த சகோதரி அவங்கள்ட்ட நீங்க போக்கூடாது வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு முந்தியே சொன்ன, உங்களுக்கு இப்படி நடக்க போதும், நாங்கள் அப்பவே நினைத்தோம் என்று சொல்லிடுவாங்க. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலான், பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு உதவி செய்வான் என்று சொல்லப்படுகிறது. ஆதலால் பிரியமானவர்களே, உங்களை காத்து கொள்ளுங்கள், இவைகளை சரி செய்யுங்கள். அதே போல அநேக சிநேகிதர்களாலும் பிரச்சனைகள் உண்டுதான். ஆனால் சிநேகிதன் என்பது உண்மையான சிநேகிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. யூதா 1:6 வாசிக்க கேட்போம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்பு கன்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்த காரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அதாவது தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தேவதூர்களை குறித்து இது சொல்லுகிறது. இதை நாங்கள் இந்த காலத்திலே எங்களுக்கு ஒப்பாய் நாங்கள் மாற்றி பார்ப்போமானால், அதாவது தங்கள் ஊழிய அழைப்பையும் ஊழியத்தையும் அந்த ஊழியத்தின் மூலமாய் வருகிற மேன்மையையும் கொடுக்கப்பட்ட சபைகள் பொறுப்புகள் என்னென்ன காரியங்களை கர்த்தர் கொடுத்தாரோ அவைகளை எல்லாம் விட்டுவிட்டவர்கள் அந்தகாரத்தில் தேவன் தன்னுடைய தூதர்களை நித்திய சங்கீதிகளினால் கட்டி அந்தகாரத்தில் ஜெயிலில் அடைச்சு வச்சிருக்கிறாராம். அப்படி போயிருமா? ஆதலால் தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பும் ஊழியம்
அதனுடைய மேன்மைகள், வரங்கள், வல்லமைகள், தாளந்துகள், அபிஷேகங்கள், சபைகள், பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இவைகளையும் நீங்கள் விட்டு விடாது இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில விரும்புகிறார். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் தியானித்த ஒரு காரியம், எதை நாங்கள் விட்டுவிடக் கூடாது, எதை நாங்கள் விடாமல் பற்றி கொள்ள வேண்டும் என்கிற மிக முக்கியமான காரியங்கள். இவைகள் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானதாய் காணப்படுகிறது.